Hello all, welcome to our channel 1000 problem series ல நம்ம செகண்ட் சாப்டர்ல இருந்து ஒரு JEE மெயின் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ப்ராப்ளம் நல்லா படிச்சுக்கோங்க பாஸ் பண்ணி. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல கேட்டிருக்காங்க. பட் இந்த சம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா ரொம்ப ஈஸியான சம் தான். பட் அட்டாமிக் நியூக்ளியஸ் வச்சு நம்ம Q டைரக்டா கொடுக்கல. ஸோ இந்த Q is equal to சார்ஜ் அப்படின்னு படிக்கிறத விட அதை குவான்டைசேஷன் கரெக்டாக படிக்கிறவங்களால மட்டும் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இந்த எண்ணை தான் அவங்க இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நியூக்ளியஸ் நம்பர் பொறுத்து இசட் அட்டாமிக் நம்பர் கரெக்டா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் Q கண்டுபிடிக்கணும். அப்போ 50 இன்டூ 1.6 இன்டூ 10 பவர் -19. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். பட் இதையுமே தப்பா போடுற சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பளம் நம்ம ரொம்ப சர்காஸ்டிக்கா விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம Q கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அண்ட் பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா என்ன? KQ/R. இங்க சார்ஜ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருக்காங்க. இங்க புரோட்டான் கேட்டிருக்காங்களா? சார்ஜ் எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாம் சேம் தான். ஸோ நான் இதை பார்க்கவே இல்லை. பட் இங்க எலக்ட்ரானை பொறுத்து எழுதிட்டேன். புரோட்டானுக்கு அதே சார்ஜ் தான். ஸோ V = K ஓட வேல்யூ என்ன? 9 × 10⁹. சார்ஜ் நம்பர் 15 அண்ட் சார்ஜ் ஆஃப் புரோட்டான் 1.6 × 10⁻−19 டிவைடட் பை ரேடியஸ் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதை மீட்டர்ல மாற்றணும். 9 × 10⁻−13 ஒரு -2 ஆட் பண்ணீங்கன்னா -15 வரும். கண்டிப்பா ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல தான் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 கேன்சல். இதை மேலே எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்? +15 ஆயிடும். அப்போ +15ஓட சேர்த்து -19 +15 உங்களுக்கு எவ்வளோ வரும்? +4 வரும். இங்கே ஒரு 9 இருக்கு. கரெக்டு தானே? எஸ், சாரி, +4 வராது, -4 வரும். -4 வரும். -4 இங்கே ஒரு +9. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அண்ட் 50 × 1.6 வரும். ஃபைனல் ஆன்சர் இஸ் 8 × 1.6 வோல்ட். இவ்வளோதான் சார். ரெண்டே ஸ்டெப்பு தான். ஸோ 24 JEE மெயினில் இது பயங்கர ஈஸியான ப்ராப்ளம். எல்லா டைமும் நம்ம ஒரு சாப்டரில் ரொம்ப டஃப்பாக வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் ஈஸியான ப்ராப்ளமையும் ரொம்ப நம்ம கான்ஃபிடென்ட்டாக போட்டுருவோம் அப்படின்னு கூட. இதையுமே சில பேர் விட்டுட்டு வந்திருக்கலாம், தப்பாக கூட போட்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஐடியா. அட்டாமிக் நம்பர் கொடுக்கும்போது அதை என்ன இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. கரெக்ட்? தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங். எப்பயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடைக்கும்.